அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி, அதாவது கடகத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். 12 ராசிகளுக்குமே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 11 இருந்து 12 வருடம் கழித்து குரு பகவான் கடகராசியில உச்சமாக போறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல், அதாவது கடக வீடு அஷ்டவர்க்க பரல்ல கொஞ்சம் மேன்மையா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை கொடுத்துரும். வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்திருக்கேன். எப்படி இந்த குரு பயிற்சி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட சுய ஜாதக பிரகாரம் இந்த குரு பயிற்சி நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை வீடியோட எண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். வீடியோ முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 8வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு பாகிய ஸ்தானத்துல நிகழப்போகுது. அதாவது குரு பகவான் அஷ்டமத்திலிருந்து பாகியத்துக்கு பயிற்சியாகி உச்சமாக போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு விருச்சிகத்துக்கு. பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாக போகுது. இது வரைக்கும் இருந்த கடுமையான மன உளைச்சல், மன நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாமே சரியாயிடும். விருச்சிகத்துக்கு மிக அற்புதமான ஒரு பொற்காலம் இந்த காலகட்டத்தில் பிறக்க போகுது. நீண்ட நாள் போராட்டங்கள் எல்லாமே சரியாயிடும். விருச்சகம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய ஒரு ராசி, செவ்வாயை அதிபதியாக கொண்ட ஒரு அற்புதமான ராசி. குரு பகவான் செவ்வாய்க்கு நண்பர், நட்பு கிரகமாக வரும். எனவே இந்த குரு பயிற்சி விருச்சகத்துக்கு அமோகமான நற்பலன்களை மிக அற்புதமா கொடுக்க போகுது. விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடமாக கடகராசி வரும். கடகமும் செவ்வாய்க்கு ஒரு நட்பு வீடு தான். எனவே கடகராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது விருச்சிகத்துக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது உறுதியா கிடைக்கும். அதுவும் குருவுக்கு அது உச்ச வீடு. கடகம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உச்ச வீடு. எனவே இந்த குரு பயிற்சி விருச்சிகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த ஒரு வருடம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து வர இருக்கிற இந்த ஒரு வருடம் நிறைய சாதகமான நற்பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாகியஸ்தானத்துல குரு பகவான் உச்சமாகிறதுனால பாகியங்கள் பெருக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய தேடி வரப்போகுது. தந்தை வழியில நிறைய நன்மைகள் கிடைக்கும். தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும். தந்தை சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். தந்தையுடைய தேக ஆரோக்கியம் மேன்மை அடைய ஆரம்பிக்கும். தந்தை வழி உறவுகளோட இருந்து வந்த மனக்கசப்புகள் சரியாக ஆரம்பிக்கும். மேலும் தந்தை வழியில் ஏதாச்சும் பூர்வீக சொத்து வர வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் இப்ப கிடைக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்தால இந்த காலகட்டங்கள்ல அற்புதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாம நீண்ட தூர பயணங்களால அனுகூலம் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா போகலாம். வெளிநாடு முயற்சி உறுதியாக வெற்றியை கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள் மூலமாக கடல் கடந்து சென்று நிறைய பொருளாதாரத்தையும் பாகியங்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. நிறைய பேருக்கு பயண யோகம் ஏற்படுது. அடுத்து இந்த பாகிய ஸ்தானம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதாவது பார்த்தோன்னா தர்மஸ்தானம் சொல்றோம். இந்த 9ஆம் இடத்தை இது கடக ராசி ஒரு நீர் ராசி. எனவே இந்த தர்மஸ்தானத்துல குரு பகவான் அமரும் பொழுது அதிகமான ஆன்மீக ஈடுபாட்டை கொடுக்கும். அதிகமா ஆன்மீகத்துல முழுக வைக்கும். அதுபோல புனித யாத்திரைகள் நிறைய செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய புனித யாத்திரைகள், கோவில் குளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர போறீங்க. அதற்கான பாகியங்கள் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய புண்ணிய யாத்திரைகள் செய்ய போறீங்க. அப்படிங்கிறதுனால மன நிம்மதி பல மடங்கு பெருக போகுது. விருச்சிகத்துக்கு நான் பார்த்த வரைக்கும் சுத்தமா மன அமைதி இல்ல, மன நிம்மதி இல்ல. மன ரீதியா நிறைய வருத்தம், கவலை, நிறைய பிரச்சனை. இப்படிதான் லாஸ்ட் 1.5 இயர்ஸா நமக்கு அப்படியே பயணிச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிகமான மன நிம்மதியை கொடுக்க போகுது. என்னதான் 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பாகியத்துக்கு வந்ததற்கு பிறகு மன ரீதியா இருக்கக்கூடிய கடுமையான தாக்கங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நிறைய பயணங்கள் உண்டு. பயணங்களால ஆதாயம் உண்டு. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள போறீங்க. தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடுல இந்த காலகட்டங்கள்ல அற்புதமா மேற்கொண்டு அதன் மூலமாக அதிகமான நற்பலன்களையும் அதிகமான மன அமைதியும் பெற போறீங்க.
அதே போல மகான்களுடைய ஆசீர்வாதம், மகான்களுடைய ஆசி இதெல்லாம் பிரமாதமா கிடைக்கும். மகான்களுடைய ஆசிகளை பெறுவதற்கு முயற்சிகளை செய்ய போறீங்க. அதெல்லாம் நான் விருச்சகத்துக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். பாகிய ஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் ஆகுறதுனால பாகிய அபிவிருத்தி உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கௌரவம், உங்களுடைய முன்னேற்றம் இதெல்லாம் பிரமாதமா இருக்க போகுது. ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட மாதிரி செய்ய முடியும். அதுக்கு இந்த பாகிய குரு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வை மிக முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பதியும். அதாவது உங்களுடைய ராசி மேலேயே குரு பார்வை. சிந்தனை தெளிவு பிறக்க போது, மனக்குழப்பங்கள் நீங்கிடும், தெளிவான சிந்தனை ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும், நினைக்கிற விஷயத்த நினைக்கிற மாதிரி செயல்படுத்த முடியும். மைண்ட்ல நிறைய பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். உங்க மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் இப்ப கிளியர் ஆயிடும். அதே போல உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். தேக ஆரோக்கியத்துல இருந்த வந்து பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். உடலும் மனமும் இப்ப தெளிவடைய ஆரம்பிக்கும். முகத்துல ஒரு பொலிவு உண்டாக ஆரம்பிக்கும். தலைமுடி சம்பந்தமான விஷயம், தலை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும். உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம சொல்லலாம். ஜென்மஸ்தானத்துல குரு பார்வை விழுறது ரொம்ப நல்லது. முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த மனநிலை இப்ப மாற்றம் அடைந்து ஒரு தெளிவான முடிவை நோக்கி ஒரு பயணத்துல இருப்பீங்க. தெளிவா கான்பிடண்டா ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துவீங்க. அதற்கு இந்த நேரம் மிக மிக சாதகமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல குருவுடைய பார்வை. எனவே இந்த முயற்சி ஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது ரொம்ப விசேஷம். அதுவும் சமசப்தம பார்வை 3ஆம் இடத்துல பதியும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தைரியம் அதிகரிக்கும், தைரிய அபிவிருத்தி உண்டாகுது. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் கான்பிடண்டா செய்வீங்க. அந்த கான்பிடண்டா செய்யற அந்த விஷயம் உறுதியாக வெற்றி அடைய ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகள் பல விஷயங்களை தொடங்க போறீங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு. புதிய சிந்தனைகள் பல ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அந்த புதிய சிந்தனைகளை செயல்படுத்த போறீங்க. கடந்த காலகட்டங்கள்ல உங்க மைண்ட்ல இருந்த அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து பலனா மாத்த போறீங்க. உங்களுக்கு சாதகமா அதை மாத்திக்க போறீங்க. இளைய சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப மாற்றங்கள்லாம் உண்டு, சுப விரய செலவுகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு, ஆறுதல் இதெல்லாம் இப்போ பரிபூர்ணமா கிடைக்க ஆரம்பிக்கும். உடைய தைரியம் அதிகரிக்குது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி கிடைக்குது. நினைக்கிறத நினைக்கிற மாதிரி செயல்படுத்த முடியும். அதுக்கெல்லாம் அந்த நேரம் வந்து அட்டகாசமா இருக்கு. அடுத்தது குரு பகவானுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்துல பதியும். குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பாக்குறாரு. பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டையே குரு பகவான் பாக்குறாரு. எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம், உங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாம் உயர ஆரம்பிக்கும். அதே போல பிள்ளைகளோட இருந்து வந்த போராட்டமான சூழ்நிலை, வருத்தமான சூழ்நிலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய தேக நலன்ல ஏதாச்சும் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான முறையில புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். புத்திர பாகியத்துக்கு முயற்சி செய்யலாம். நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரப்போது. கலை மற்றும் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்ய போறீங்க. கலைத்துறை சம்பந்தமான பயணங்கள், கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு அதெல்லாம் இந்த நேரத்தில் சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் புத்தி தெளிவு உண்டாக ஆரம்பிக்கும். புத்தியில இருக்கக்கூடிய கலக்கங்கள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா சொல்லலாம். அதுல காதல் உறவுல இருந்து வந்த பிரச்சனைகள், வருத்தங்கள், குழப்பங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த கடுமையான போராட்ட அமைப்புகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு காதல் உறவு திருமண உறவா தடை தாமதத்தோட நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில வருத்தங்களுக்கு பிறகு ஃபேமிலியில இப்போ ஒரு கிரீன் சிக்னல் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இருப்பினும் அவசர முடிவு, அவசர மாற்றங்களை காதல் உறவு சார்ந்த வகையில இப்போதைக்கு எடுக்கக்கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே போல குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள் எல்லாமே நல்லபடியாக இப்போ மீண்டும் தடையில்லாமல் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2-5க்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால குடும்பத்துல சுப மாற்றங்கள் உண்டு. சுப விசேஷங்கள்லாம் பிரமாதமா நடக்க போகுது. தடைப்பட்ட விஷயங்கள் தடையில்லாம இப்போ நல்லபடியா நடந்து முடிய போகுது. வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், அதே போல வந்து வீடு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு யோகம். அதாவது வந்து வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா இப்போ பழைய வீட்டுல இருந்து இப்ப வேற ஒரு புதிய வீட்டுக்கு இடமாற்றம் ஆவீங்க. இதே போல மாற்றங்கள் செய்வதன் மூலமாகவும் மகிழ்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் பிரமாதமா நமக்கு கிடைக்க போகுது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பாகியத்துல உச்சமாகிறதுனால பொருளாதார நிலையில நல்ல மேன்மை இருக்கும். பண ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றம், தடை தாமதங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். வேலையில இருந்து வந்த பணிச்சுமை, பணியிலிருந்து வந்த பலு இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வேலையில பதவி உயர்வுலாம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாற்றம்
செய்யறதுக்கு இந்த நேரம் ஃபேவரா இருக்கு. அதே போல சம்பள உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் பிரமாதமா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பாகியஸ்தானத்துல குரு பகவான் உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரங்கள் எல்லாமே தேடி வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் புதிய தொழில மேன்மை அடையக்கூடிய யோகமும் பிரமாதமா இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப தொழில இரட்டிப்பு லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் மிக மிக சாதகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தனவரவுகள் அற்புதமா கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு, திடீர் ஜாக்பாட், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் பிரமாதமா கிடைக்கும். ஏன்னா 2, 5க்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பாகியத்துல உச்சமா இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா நல்ல மேன்மை, பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறையிறது. இதெல்லாம் அந்த நேரத்துல நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சின்னு எடுத்துட்டோம்னாக்கா 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. எனவே தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு திருமண முயற்சிகள்ல சுப செய்தி அப்படிங்கிறது கிடைச்சிரும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். கருத்து வேறுபாடுகள் இல்லாம வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. மேலும் வாழ்க்கை துணையுடைய தேக நலன்ல சற்று அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா மைனஸா இல்ல. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவிகளுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் பிரமாதமா இருக்கு. உயர்கல்வி படிக்க போற மாணவிகளுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா பாகியத்துல குரு பகவான் உச்சமா இருக்கிறதுனால கல்வி மேன்மை மிக சிறப்பா இருக்கு. கல்வியில எந்த தடையும் இருக்காது. கல்வி ரீதியா இருக்கக்கூடிய கவலைகள், கலக்கங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். கல்வி ரீதியா நல்ல உயர்தரமான கல்வியை படிக்கிறதுக்கான யோகம் நிறைய மாணவிகளுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறது. கல்விக்காக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போலாம். வெளியிடங்கள்ல போய் படிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரத்துல ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். ஓவராலா இந்த குரு பயிற்சி நம்ம விருச்சிக ராசிக்கு எல்லா வகையிலும் ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு. ஒரு யோக கிரகம், குற்றவியல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி திரிகோண ஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 9ஆம் இடத்தை, இந்த லக்ஷ்மி ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். எனவே இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்திற்கான ஒரு விடிவு காலம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய நிம்மதி மாற்றங்கள்லாம் உண்டு. நீங்க செய்யணும்னு நினைக்கிறத தடையில்லாம செஞ்சு முடிக்க முடியும். போராட்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். தேக நலன்ல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். கண் பல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு அதுல இருந்து நிவர்த்தி அடைய ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா பாக்குறேன். இந்த காலகட்டம் உண்மையிலேயே விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்தி செயல்படுறது ரொம்ப நல்லது. குறிப்பா குரு தசை, குரு புத்தி உங்களுக்கு நடக்குதுன்னா இந்த நேரம் உங்களுக்கு பிரமாதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த குரு 6, 8, 12க்கு அதிபதியா வராம இருக்கிறது சிறப்பு. உங்க லக்ன பிரகாரம் 6, 8, 12க்கு அதிபதியா வராம இருந்துச்சுன்னா, உங்களுக்கு குரு தசை, குரு புத்தி நடந்துச்சுன்னா இந்த காலகட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். மோர் தென் கிளாரிட்டி வீடியோட எண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். வீடியோ பதிவு முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சாரத்தை இப்படி நம்ம சுய ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி பாக்குறது அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த குரு பயிற்சியில எந்த பாதகமும் இல்லாம எல்லாத்தையும் நம்ம சூப்பர் பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு சில எளிய ஆன்மீக பரிகாரம் பிளஸ் பிராக்டிகலா சில பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க தொடர்ச்சியா நீங்க கடைபிடித்து வரும்போது இன்னும் நல்ல மேன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம். முதலாவதா விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் ஸ்தலத்தை நீங்க போய் ஒரு முறை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி. செவ்வாயுடைய அம்சத்தையும் குருவுடைய அம்சத்தையும் ஒருங்கே கொண்ட திருச்செந்தூர் முருகனை நம்ம போயிட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபட்டு வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியான முறையில நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாமே கடந்து ஓட ஆரம்பிக்கும். துன்பத்திற்கே நம்மளால துன்பத்தை இந்த நேரத்துல கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் பாசிட்டிவான ஒரு நேரம். எனவே திருச்செந்தூர் முருகனுடைய ஸ்தலத்தை நீங்க ஒரு முறை ஜூன் மாதத்துக்கு பிறகு சென்று வழிபட்டு வருது உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். அடுத்தது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள், சிவாலயம் போய்க்கோங்க. அங்க தட்சிணாமூர்த்தி இருப்பாரு. வியாழக்கிழமையில சிவன் ஸ்தலத்திற்கு போயிட்டு அங்க உள்ள தட்சிணாமூர்த்திய மனமுருகி வழிபட்டு மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருது ரொம்ப நல்லது. இதை வியாழக்கிழமை தோறும் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையில திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த 2 வழிபாடையும் செய்தாலே இந்த நேரத்துல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல மேன்மையான நற்பலன்களை கை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல தான தர்மங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கல்விக்கு உதவி செய்யலாம். ஏழை எளிய மாணவிகளுக்கு கல்விக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாராளமா செய்யுங்க. உங்களால முடிந்தால் செய்யலாம். ஏழை எளிய மாணவிகளுக்கு கல்விக்கு உதவி செய்ய முடிஞ்சதுன்னா தாராளமா செய்யலாம். இது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருவுடைய பலத்தை இன்னும் நல்ல மேன்மைப்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா
வியாழக்கிழமையில ஏழை எளியவர்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது கடலை பருப்பு, கொண்ட கடலை கொடுக்கலாம், கடலை பருப்பு கொடுக்கலாம். அதே போல பார்த்தோன்னா வாழைப்பழம், மஞ்சள் நிற வாழைப்பழம் அல்லது லெட்டு, மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய லெட்டு ஸ்வீட்ஸ், இது ஆலயங்களுக்கு வரவங்களுக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை தான தர்மமா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓவராலா இந்த குரு பயிற்சி உண்மையிலேயே உங்களுக்கு மிக மிக சாதகமா இருக்கு. வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி வெற்றி நடை போடுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்றும் தற்போது உங்களுக்கு நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரம், இதன் அடிப்படையில ஒரு சில மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி இந்த குரு பயிற்சி உங்க ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை நீங்க தெளிவா அடைஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது நீங்களே ஈஸியா பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத செக் பண்றது எப்படி அப்படிங்கிறத ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனா நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்கணும் அல்லது ஒரு மிதமான யோகத்தை தரக்கூடிய தசை நடக்கணும். அப்படி நடந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு பகவான் வக்ரம் பெறாமல் இருந்தால் இப்ப நான் கொடுத்திருக்க பலன்கள் உங்களுக்கு ஒரு 10% 20% உறுதியாக பொருந்தி வரும். மேலும் இன்னும் ஒரு 10% எங்க இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அஷ்டவர்க்க பரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது கோச்சாரத்தை கணிக்கிறதுக்கு உள்ள ஒரு கான்செப்ட் தான். குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல் கடக வீட்டுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இருக்கிற நிறைய பேர் அஷ்டவர்க்க பரல்லாம் போடுறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. அஷ்டவர்க்க பரல்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல குருவுடைய அஷ்டவர்க்க பரல் கடக வீட்டுல, ஏன்னா இப்ப கடகத்துக்கு தான் குரு பகவான் பயிற்சியாக போறாரு. கடக வீட்டுல குறைந்தபட்சம் ஒரு 5 பரலுக்கு மேல இருந்தா சிறப்பு. 5க்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெருசா ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். பெருசா பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன் இந்த கோச்சார பலன் கொடுக்காதுன்னு அர்த்தம். 5 பரலுக்கு மேல இருந்தா சிறப்பு. இது ஒரு சிம்பிள் ட்ரிக். இது 5 பரலுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு 30% உறுதியா பொருந்தி வரும். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 30% மட்டும்தான். மிச்சம் 70% உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தான் இருக்கும். எனவே இந்த 30% சரி பண்றதுக்கு நான் ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இதை உங்க ஜனனகால ஜாதகத்தோட நீங்க கம்பைன் பண்ணி பொருத்தி பார்க்கும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் குரு பயிற்சி பத்தி உங்களுக்கு கிடைக்கும்.